முத்துவேல் கண் முழிச்சோன்னே, "கதிர் கதிர் எங்கன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "அண்ணா அண்ணா எப்படிண்ணா இருக்கு உடம்புக்கு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க. "கதிர் எங்கடா? கதிர் எங்க? கதிருங்கிறாங்க." அப்போ பக்கத்துல இருக்கிற டாக்டர் வந்துட்டு, "ஏங்க உங்க ரிலேஷன் கதிர்ன்னு யாருங்க? அவருக்கு அப்ளை பிடிச்சு அதையே கேட்குறாரு. அதை விட்டுட்டு நீங்க மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு அவர கூட்டிட்டு வாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லைங்க அவரு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு." "ஏங்க அவருக்கு அவரத்தான் பார்க்கணும் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "வடிவு கதிர் எங்க? உங்க தம்பி தான் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் கதிர இப்ப பார்க்கணும். கதிர வர சொல்லுங்கிறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம, இங்க சக்திவேல் உடனே கதிருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு? நான் தான் வந்தா தான் உங்களுக்கு பிடிக்காதே!" அப்படின்னு சொல்றாங்க. "எங்களுக்கு பிடிக்கல தான். என்ன பண்ணி தொலையறது? ஆனா எங்க அண்ணனுக்கு உன்னைய தானே பார்க்கணும்னு சொல்லி வர சொல்றாரு." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே, "இப்பயே வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க. வச்சோனே வந்துட்டு, "அப்பா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்ப்பா." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டா என்னாச்சுடா? ஃபோன் வந்துச்சு ஹாஸ்பிட்டல் கிளம்புறேங்கிறேன். என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்க ராஜியும், "அப்பாக்கு ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? நானும் வரேன் கதிரு." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்காரு. கண் விழிச்சிட்டாரு. என்னைய பார்க்கணும்னு சொல்லுவார் போல இருக்கு. அதான் இவங்களுடைய சின்ன அண்ணனே ஃபோன் பண்ணி என்னைய வர சொல்றாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "பாத்தியாடா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் எதுவும் வீணா போயிறாதுடா. நீ போயிட்டு வாடா." அப்படின்னு சொல்றாங்க. "மாமா நானும் கூட போயிட்டு வரேன் மாமா." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோமதியும், "நானும் போயிட்டு வரேங்கங்கிறாங்க." "சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏதாவது உங்க அண்ணன் ஏதாவது சின்ன அண்ணன் ஏதாவது மூளை இல்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தா அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. பார்த்து பக்குவமா போயிட்டு, டேய் கதிரு பார்த்து கூட்டு வாடா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சரவணன்ட்டு, "அப்பா நானும் கூட துணைக்கு போயிட்டு வரட்டுமாப்பா தம்பிக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "இத ஏன்டா கேட்டுட்டு இருக்க? கார்ல தான்டா போறீங்க. போயிட்டு வாங்கடா." அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு எல்லாரும் கிளம்பி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கரெக்ட்டா வந்து ராஜி இறங்கி வரத பார்த்துட்டு, "நான் உன்னைய மட்டும் தான்டா வர சொன்னேன். ஏன்டா ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டமா கூட்டு வந்திருக்கிற நீயி? என்ன இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே கும்பலா வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்னா உனக்கெல்லாம் விவஸ்தையாவே இல்லையா? ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அப்ப கூட நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறியேண்ணா? என்ன அப்படி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்? தள்ளுங்க. சும்மா எதையாவது பேசிட்டே இருக்காதீங்க. வம்பு வளர்த்திக்கிட்டு. தள்ளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. "பாத்தியாடா, இது பாத்தியா? ஈக்கெல்லாம் வந்துட்டு வாய் முளைச்ச மாரி பேசிட்டு இருக்குதுங்க." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "விடுங்கப்பா, பெரியப்பா தானே வர சொன்னாரு. பார்த்துட்டு போயிட்டு போறாங்க. விடுங்க. பெரியப்பாவுக்கு நல்லா இல்லாம இருக்கல. இப்ப நம்ம பார்த்து ஏதாவது சண்டை போட்டா, அது பெரியப்பாவுடைய ஹெல்த்துக்கு தானே பாதிப்பாகும்." அப்படின்னு சொல்றாங்க. "அதான்டா நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். இல்லைன்னா இவங்களெல்லாம் இப்படி வர சொல்லி நான் பார்க்க சொல்லி விடுவேனாடா?" அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போயிட்டு உடனே வந்து இங்க கதிரு பார்க்குறாரு முத்துவேல. பார்த்தோன்னே, "கதிரு நல்லா இருக்கேன்டா. இப்போ சரியா போயிருச்சு சரியா? அம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜி பார்த்துட்டு அழுன்னு அழுகுறாங்க. "எதுக்குப்பா எங்ககிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கப்பா?" அப்படின்னு சொல்றாங்க. "இவ்வளோ பெரிய விஷயத்துல நீங்கலாம் தாங்க மாட்டீங்க. அதனால தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு வடிவு வந்துட்டு, "எதுவும் கவலைப்படாதம்மா. அப்பாக்கெல்லாம் சரியாயிரும். நல்லா மாப்பிள கூடவே இருந்து நமக்கு கவலைய குடுக்காம அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. உண்மையாலுமே இது மாரி இப்போ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு கோமதிக்கு ஒரே சந்தோஷமாயிருது. "நீ அது இல்லங்க நீ அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "உண்மையாலுமே கோமதி உன் பையன நீ ரொம்ப நல்லா வளர்த்திருக்க. அ என் பொ என் பொண்ணுக்கு எங்க வலை போட்டு தெரிந்தா கூட இது மாரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் வந்து எடுத்திருக்க முடியாது. ரொம்ப நாங்கலாம் புண்ணியம் பண்ணவங்களா இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிலாம் பேசுறாங்க. சரி அதெல்லாம் எதுக்குங்க இப்போ? இப்ப என்ன சொன்னாரு டாக்டர்? உடனே கூட்டு போலான்னு சொல்லிட்டாங்களா? அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல கோமதி நாளைக்கு வரைக்கும் இருக்க சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. "நான் வேணா கூட இருக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே வெடி வந்துட்டு, "நீ இருப்பப்பா ஒண்ணும் பிரச்சனை. 1 நாள் என்ன 10 நாள் கூட நீ இருப்ப. ஆனா இவங்க தம்பி தான் இருக்க விட மாட்டாரு." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே முத்துவேல் இருந்துட்டு, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கதிரு நீ வேணா இங்கேயே இரு. எனக்கு நீ கூட இருந்தீன்னா ஆரம்பத்துலேருந்து ஆப்ரேஷன் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் நீ தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட. எனக்கு நீ கூட இருந்தா ரொம்ப பலமா இருக்கும், பலமா இருக்கும். அதனால நீ கூட இருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராஜி இருந்துட்டு, "அப்ப நான் இருக்கட்டுமாப்பா?" "நீ வீட்டுக்கு போ ராஜி. நீ எதுவும் இங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். மாப்பிள்ளை எல்லாருமே பார்த்துக்குவாரு. கதிர் பார்த்துக்குவாரு. எல்லாம் நீ கிளம்புங்க எல்லாருமே. ஒருத்தர் வேண்டாம். எனக்கு கதிர் மட்டும் கூட இருந்தா போதும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கைய தட்டிக்கிட்டு உள்ளே வராரு. "என்ன எல்லாம் உங்க பையன வச்சுட்டு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இத பார்த்துட்டு உடனே வந்துட்டு வடிவு சொல்றாங்க, "தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. ஹாஸ்பிட்டல் இது சரியா? இங்கேயும் உங்க பிரச்சனைய வச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க அமைதியா நார்மலா பிரச்சனை பண்ணாம இருக்கிற மாரி தாங்க இருங்க. இல்லைன்னா தயவுசெய்து கிளம்புங்க. உங்க அண்ணன் எல்லாத்தையுமே கிளம்ப சொல்றாரு. ஏன் என்னையும் தான் கிளம்ப சொல்லிட்டாரு. அப்போ இவரே தனியா பார்த்துப்பாரா? என்ன நீ பேசுறீங்க? அப்படி இல்ல. கதிர் இருந்தா போதும். வேற யாரும் வேண்டான்னு சொல்லி சொல்றாரு. பொண்ண கூட இருக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்புறம் என்னத்த சொல்றதுக்கு இருக்குது." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அந்த அளவுக்கு வந்து எங்க அண்ணன மனச மாத்தி பைத்தியக்காரனாட்டம் ஆக்கிட்ட. அப்படித்தானடா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு நான் கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கேன். பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். அமைதியா இருக்கிறியா கொஞ்சம் சக்திவேலு?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லண்ணா அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ உடனே குமரவேல் வந்துட்டு, "அப்பா இதெல்லாம் நம்ம அங்க போய் பேசிக்கலாம்ப்பா. தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல சத்தம் போட வேண்டாம். இங்க வந்து எல்லாரும் டாக்டர் வந்து எல்லாரும் சத்தம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பெரியப்பாக்கு ஃபர்ஸ்ட்டு க்யூர் ஆகி பிரச்சனை இல்லாம வரட்டும். மத்தத நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்படியே விட்டுறவா போறோம்? வாங்கப்பா நம்ம கிளம்பலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "எப்புட்றா அண்ணன இப்படியே விட்டுட்டு?" "அதெல்லாம் அதான் கதிர் கூட இருக்க சொல்றாருல்ல.
நம்மளேவா இருக்க சொல்கிறாரு. நம்ம கிளம்பலாம்ப்பா வாப்பா, தலைக்கு மேலே கல்யாண வேலை வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கட்டு தாண்டா, நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். அவருக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாரு அவள் பொண்ணுக்கு. அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ ஒன்றும் கூடிக்கிட்டாங்க. நம்ம இப்போ வேலை அப்படியா இருக்குது, நீ சொல்கிறதும் கரெக்டு தாண்டா, நம்ம கிளம்பலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்கே சின்ன கிளம்பி கிளம்பிட்டார் போல இருக்கு. அண்ணா நீங்கள் பத்திரமா இருங்கண்ணா, இதை பற்றி நீங்கள் நினச்சிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம், ரிலாக்ஸாக இருந்துட்டு உடம்பு சரி பண்ணிட்டு வாங்க, கதிர் கூட இருந்து பார்த்துக்கடா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எப்படி வந்தீங்க, கதிரோட தான் எப்படி திரும்ப போவ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பழனி வராரு. பழனி பார்த்தோன்னே, டேய் இவங்கள பத்திரமா கூட்டு போயிடுடா, கார் வெளியில் நிற்கிது பாரு, கூட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா இப்போ கூட உங்கள் பொறுப்பு உணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பழனி மூலமாக வந்து இங்கே கோமதியும் ராஜியும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாளே வந்து கதிரவை வீட்டு சர்ச் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆரத்தி தட்டோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு வடி வந்து வரதை பார்த்துட்டு, ஏங்க இனிமேல் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் இனிமேல் எந்த விஷயத்தையும் மறைக்கணுன்ட்டுலாம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் பக்கத்துலேயே ஃபோன் வச்சுக்கோ, எனக்கு ஏதாவதுனா உடனே உனக்கு தான் நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் என்னங்க கால் பண்ணுறீங்க, ஏதாவது இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு நான் கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சக்திவேலுக்கு செம கோவம் வருது. ஆனால் எவ்வளோ பட்டாலும் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து ஒட்டிக்கணுன்னே தானே குடும்பமே பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அவர் என்னமோ பேசிட்டு போகிறாரு, நீங்கள் கிளம்பி போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவர் உள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு கிளம்புறாரு வீட்டுக்கு. அப்போ வந்து ஏன்டா டேய், இதுக்கு மேலே ஏதாவது எங்கள் அண்ணன் கூட ஒட்டிக்கிட்டு உறவாடிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர போக இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ. அவர் ஏதோ கேட்டார் அப்படிங்கிறக்காக வந்து ஹாஸ்பிட்டல் உன்னைய தங்க சொன்னோம், மற்றபடி நீ எல்லாம் வந்து எங்கள் அண்ணனை பார்த்துக்கணும்ல எந்த ஒரு அவசியம் கிடையாது. அவர் என்னத்தை பண்ணி அவர் மனசை மாற்றி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாளைக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தாங்க நாங்களும் சொல்கிறோம். ஒரு நாளைக்கு உண்மை தெரியும், நீங்களே பேசுறதுக்கெல்லாம் வருத்தப்படுவீங்க, கொஞ்சம் வழி விடுறீங்களா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வேலையை பார்க்க நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உன் வேலையை தான் நீ நல்லா பார்த்துட்டே இருக்கிறீ அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் எதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு காமெடியாக தான் இருக்குது, விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு காமெடி மாதிரி இருக்காடா, இருக்குண்டா இருக்குது, பாரு உன் தங்கச்சிக்கு முன்னாடி என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, இதை விட வேறு என்னடா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெடுகட்டவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணும் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. டேய் அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் அடிக்க பாயிறாரு. அப்போ கோமதி உள்ளேருந்து வந்துட்டு, என் பையன் மேலே கையை வச்சின்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோ, டேய் அமைதியாக போங்கடா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், இதான் உங்களுக்கு வேலையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் சொல்லணும், நீ சொல்கிறியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டிலேருந்து யாரும் ஒரு ரூபாய் கூட பணத்துக்குள்ள இங்கே ஆசையும் படலை, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அங்கே சொந்தம் வந்தோம், அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படி மட்டும்தான் யோசிக்கிறோம், மற்றபடி நீ நினைக்கிற அத்தனை எண்ணங்களுக்கும் நாங்கள் பொறுப்பாயிட முடியாது, உலகத்தில் யாரும் என்னென்னமோ நினைப்பாங்க, அதுக்குள்ளே நாங்கள் காரணமாயிட முடியுமா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கரெக்டாக வாழ்ந்துட்டுருக்கோம், நீ தான் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணி வந்து வம்பிழுத்துட்ருக்குற, நான் போய் ஏதாவது உனக்கு கல்யாணத்துக்கு உன் பையனை கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு நினச்சாலும் அதை போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், என்ன உன் சம்மந்தி இப்போ என் வீட்டுக்கு சம்மந்தியாக போகிறோம், அதை பார்த்து உனக்கு வயிற்றுச்சலாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றுச்சல் அவளாக இல்லை, அதை பார்த்தா உங்களை பார்த்தா எங்களுக்கு பாவமாக இருக்குது, அந்த குடும்பத்தில் போய் மீண்டும் போய் பொண்ணு எடுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமதி அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க.